நிலம் தரு திருவிற்பாண்டியன். நிலம் தரு திருவிற்பாண்டியன் அல்லது நிலம் தரு திருவின்பாண்டியன் என்பது சங்க காலத்திய, அதாவது முற்கால பாண்டிய மன்னர்களில் ஒருவருக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு பெயராகும். இது தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பெயராக கருதப்படுகிறது. முக்கிய தகவல்கள். பொருள்: நிலம் தரு திருவிற்பாண்டியன் என்றால் நிலம் தந்த திருவுடைய பாண்டியன் அல்லது புதிய நிலப்பகுதிகளை தன் நாட்டுடன் இணைத்த பாண்டியன் என்பது பொருள். இவர் பல போர்களில் வென்று நிலப்பரப்பை விரிவாக்கியதால் இப்பெயர் வந்தது. சங்க இலக்கிய தொடர்பு. தொல்காப்பியத்தின் பாயிரத்தில் நிலம் தரு திருவிற்பாண்டியன் அவையத்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தொல்காப்பியம் இவரது அரசவையில் அரங்கேற்றப்பட்டது, அதாவது முதலில் பொதுவாக்கப்பட்டது என்பது பாரம்பரிய நம்பிக்கை. பிற பெயர்கள்: நிலம் தந்த நெடியோன், வடிம்பலம்ப நின்ற பாண்டியன், பசும்பூண் பாண்டியன், மண் பல தந்த திருவீழ் பசும்பூண் பாண்டியன். வரலாற்று தொடர்புகள். தலையாலங்கானத்துச் செருவென்று நெடுஞ்செழியனுக்கு உதவியவர் என்று சில இடங்களில் குறிப்பிடப்படுகிறார். இவரது படைத்தலைவர் நாகன் என்று கூறப்படுகிறது. சில ஆதாரங்களில் இவர் குமரிக்கண்டம், அதாவது கடல் கொண்ட பகுதி அல்லது தெற்கு நிலப்பகுதிகளை விரிவாக்கியவர் என்று கூறப்படுகிறது. இது புராண ஐதீக கூற்று. காலம்: சங்க காலம் அல்லது இடைச்சங்க காலம். கிமு 5ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முந்தையது என்று சிலர் கருதுகின்றனர். தொல்காப்பிய அரங்கேற்றத்தால் மிக பழமையான பாண்டிய மன்னர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் பற்றிய விவரங்கள் மிகவும் பழமையானவை என்பதால் சில கூற்றுகள் ஐதீகமாகவும் சில ஆதாரங்களுடன் இணைந்தும் இருக்கின்றன. தமிழ் இலக்கிய வரலாற்றில் தொல்காப்பியத்துடன் தொடர்புடைய மிக முக்கியமான மன்னர்களில் ஒருவர் இவர். தொல்காப்பிய அரங்கேற்ற விவரங்கள், அதாவது பாரம்பரிய கூற்றுகளின்படி தொல்காப்பியம் எனும் தமிழ் இலக்கண நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது, அதாவது பொதுவில் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது அல்லது அரசவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது செய்யப்பட்டது பற்றிய மிக முக்கியமான ஆதாரம் தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரம் ஆகும். இதை பனம்பாரனார் எழுதியுள்ளார். சிறப்பு பாயிரத்தில் வரும் முக்கிய வரிகள்: நிலம் தரு திருவிற்பாண்டியன் அவையத்து அதம்கோட்டு ஆசான் முன்னிலையில் தொல்காப்பியனார் தம் நூலை புலப்படுத்தினார். இதன் பொருள்: இடம் நிலம் தரு திருவிற்பாண்டியன் அரசவை, அதாவது பாண்டியன் மன்னனின் பேரவை அல்லது சபை. தலைமை அல்லது முன்னிலை: அதம்கோட்டு ஆசான், அதாவது அதங்கோட்டு ஆசாரியார், 4 வேதங்களையும் அறிந்த பிராமண அறிஞர். நிகழ்வு: தொல்காப்பியர் தம் நூலை அவையில் அரங்கேற்றினார். மேலும் விவரங்கள், அதாவது பாரம்பரியம் மற்றும் உரையாசிரியர்கள் கூற்றுகள். நச்சினார்க்கினியர், அதாவது தொல்காப்பிய உரையாசிரியர் போன்றோர் இதை உறுதிப்படுத்துகின்றனர். அரங்கேற்றம் முதல் தமிழ்ச்சங்கம் அல்லது இடைச்சங்க காலம் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இடம் பலர் கபாடபுரம் என்று கூறுகின்றனர், ஆனால் உறுதியான ஆதாரம் இல்லை. காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை. சிலர் கிமு 306க்கு முன் என்று கூறுகின்றனர். சில ஆய்வாளர்கள் கிமு 711 சித்திரை மாதம் என்றும் குறிப்பிடுகின்றனர். இது ஊகம் அடிப்படையில். நிகழ்வு வகை: அக்கால வழக்கப்படி புலவர்கள், அறிஞர்கள் முன்னிலையில் நூலை வாசித்து வினாக்களுக்கு விடையளித்து அங்கீகாரம் பெறும் வகையில் அரங்கேற்றப்பட்டது. தொல்காப்பியர் வெற்றிகரமாக நிறைவேற்றினார். சுருக்கமாக: விவரம், குறிப்பு: மன்னன் நிலம் தரு திருவிற்பாண்டியன். அவை அல்லது இடம் பாண்டியன் அரசவை, கபாடபுரம். முன்னிலை ஆசான் அதம்கோட்டு ஆசான், வேத வல்லுனர். பாயிரம் எழுதியவர் பனம்பாரனார். முக்கிய ஆதாரம் தொல்காப்பிய சிறப்பு பாயிரம். கால ஊகம் கிமு 5-3 நூற்றாண்டு. இது தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. தமிழ் இலக்கணத்தின் முதல் பெரும் நூல் அரசவையில் அங்கீகரிக்கப்பட்டது. இன்றும் இது தமிழரின் பெருமையாக கருதப்படுகிறது. தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரம், அதாவது பனம்பாரனார் எழுதியது முழு உரை இதோ. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனே
போக்குறு பனுவல், நிலம் தரு திருவிற் பாண்டியன் அவையத்து, அறம்கரை நாவின் நான்மறை முற்றிய, அதம்கோட்டு ஆசார்க்கு, அரிதப்பத் தெரிந்து, மயங்கா மரபின் எழுத்துமுறை காட்டி, மல்கு நீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த, தொல்காப்பியன் எனத் தன் பெயர் தோற்றி, பல புகழ்கள் நிறுத்திய படிமையோன். சில பதிப்புகளில் சிறு வேறுபாடுகள், எடுத்துக்காட்டாக இடைவெளி அல்லது எழுத்து. நல்லுலகத்து என்பது சில இடங்களில் நல்லுலகத்து வழக்கும் என்று தொடர்கிறது. போக்குறு பனுவல் என்பது போக்கறு பனுவல் என்றும் வரும், பொருள் ஒன்றே. அதம்கோட்டு ஆசார்க்கு, அதாவது அதம்கோட்டு ஆசான் அல்லது ஆதம்கோட்டு ஆசாரியார் என்றும் வழங்கப்படும். இது தொல்காப்பிய நூலின் மிகப் பழமையான முன்னுரை, அதாவது சிறப்பு பாயிரம் ஆகும். இதில் தொல்காப்பியரின் பெருமை, தமிழ்நாட்டின் எல்லை, அதாவது வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை, அரங்கேற்றம் இடம், நிலம் தரு திருவிற் பாண்டியன் அவை, முன்னிலை ஆசான், அதம்கோட்டு ஆசான் மற்றும் தொல்காப்பியர் தம் பெயரை நூலுக்கு இட்டது போன்றவை அழகாக விளக்கப்படுகின்றன. சுருக்கமான பொருள். வரி வரி. வடவேங்கடம் தென்குமரி இடைப்பட்ட தமிழ் பேசும் நல்லுலகத்தில் வழக்கு, அதாவது பேச்சு மற்றும் செய்யுள், அதாவது இலக்கியத்தின் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றை ஆராய்ந்து செந்தமிழ் இயற்கை இணைந்த நிலத்துடன் முந்து நூல்கள் கண்டு முறைப்படுத்த எண்ணி புலங்களை தொகுத்தவன், போக்குறு பனுவல் உடைய நிலம் தரு திருவிற் பாண்டியன் அவையத்தில் அறம் கற்கும் நாவுடைய நான்மறை முற்றிய அதம்கோட்டு ஆசானுக்கு அரிதான பதங்களைத் தெரிந்து மயங்கா மரபின் எழுத்துமுறை காட்டி, மல்கிநீர் எல்லையுடைய, அதாவது கடல் சூழ் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் எனத் தன் பெயர் தோற்றி, பல புகழ்கள் நிறுத்திய படிமையோன். நச்சினார்க்கினியர் உரை விளக்கம், அதாவது தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் பகுதி. நச்சினார்க்கினியர், அதாவது 14ஆம் நூற்றாண்டை என கூறப்படுகிறது. தொல்காப்பியத்துக்கு எழுதிய உரை தமிழ் இலக்கண உரைகளில் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அவர் பண்டைய உரையாசிரியர்களில் உச்சிமேற்புலவர் என்று போற்றப்படுகிறார். அவரது உரை விரிவானது, ஆழமானது, பல சான்றுகளுடன் விளக்குகிறார். சிறப்பு பாயிரத்துக்கு அவர் எழுதிய உரை மிக முக்கியமானது. இதில் பாயிரத்தின் ஒவ்வொரு வரியையும் தெளிவாக பிரித்து விளக்குகிறார். நச்சினார்க்கினியர் உரையின் முக்கிய அம்சங்கள், அதாவது சிறப்பு பாயிரம் தொடர்பாக. பொதுப்பாயிரம் மற்றும் சிறப்பு பாயிரம் என இரு வகையாக பிரித்து உரை எழுதியுள்ளார். பனம்பாரனார் பாயிரத்தின், அதாவது நாம் முன்பு பார்த்த முழு உரையின் ஒவ்வொரு பகுதியையும் சொல் பொருள், அதாவது லிட்ரல் மீனிங், ஆழ்ந்த விளக்கம், அதாவது டீப்பர் இன்டர்பிரிட்டேஷன், தொல்காப்பியரின் நோக்கம், அரங்கேற்ற சூழல், அதம்கோட்டு ஆசான் யார், அவரது தகுதி, நிலம் தரு திருவிற் பாண்டியன் பற்றிய வரலாற்று ஐதீக விளக்கங்கள், தமிழ்நாட்டின் எல்லை, அதாவது வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை, தொல்காப்பியத்தின் 3 அதிகாரங்கள், அதாவது எழுத்து, சொல், பொருள் ஆகியவை எப்படி முந்தைய நூல்களை அடிப்படையாகக் கொண்டு முறைப்படுத்தப்பட்டன என்பதை விரிவாக கூறுகிறார். சில முக்கிய விளக்க உதாரணங்கள், நச்சினார்க்கினியர் உரையிலிருந்து சுருக்கம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்றால், தமிழ் மொழி பேசும் நாட்டின் எல்லை வடக்கில் வேங்கடம் மலையிலிருந்து தெற்கில் குமரி வரை. இது தமிழகத்தின் பழங்கால எல்லையை உறுதிப்படுத்துகிறது. நச்சினார்க்கினியர் இதை வடக்கு தெற்கு எல்லைக்கு இடைப்பட்ட நல்லுலகம் என்று விளக்கி தமிழ் மொழியின் தனித்துவத்தை வலியுறுத்துகிறார். நிலம் தரு திருவிற் பாண்டியன் அவையத்து என்றால், இந்த அரசவையில் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது. நச்சினார்க்கினியர் இதை விரிவாக விளக்கி, பாண்டியன் போர்களால் நிலம் சேர்த்தவர் என்பதால் நிலம் தரு என்ற பெயர் வந்தது. அவையிலிருந்த அறிஞர்கள், வேத வல்லுநர்கள் பற்றியும் குறிப்பிடுகிறார். அதம்கோட்டு ஆசார்க்கு அரிதப்பத் தெரிந்து என்றால், அதம்கோட்டு ஆசான் 4 வேதங்களையும் அறிந்தவர். தொல்காப்பியர் அவருக்கு முன் அரிதான, அதாவது கடினமான பதங்களை தெரிந்து விளக்கி உரைத்தார். நச்சினார்க்கினியர் இதை தொல்காப்பியரின் புலமைக்கு சான்றாக காட்டுகிறார். தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்றால், தொல்காப்பியர் தன் பெயரை நூலுக்கு இட்டது புகழ் நிறைந்த படிமை, அதாவது பெருமை கொண்டவர் என்பதை விளக்குகிறார். நச்சினார்க்கினியர் உரையின் சிறப்பு, விரிவு, மற்ற உரைகளை விட ஆழமானது. பல சங்க பாடல்கள், இதிகாசங்கள், வேத குறிப்புகள் போன்றவற்றை இணைக்கிறார். புலமை, தமிழ், சமஸ்கிருதம், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்களில் வல்லவர். உரையில் பல மேற்கோள்களை இணைக்கிறார்.
தெளிவு, ஆழம். சொற்பொருள், பொருள் விளக்கம், உவமை, உதாரணங்கள் மூலம் தெளிவாக்குகிறார். உரை மறுப்புத்திறன். முந்தைய உரையாசிரியர்களின் கருத்துக்களை நுட்பமாக மறுத்து தன் கருத்தை நிலைநாட்டுகிறார். வைணவ சமய தொடர்பு. காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயில் அர்ச்சகர் பரம்பரையில் பிறந்தவர் என்று கூறப்படுகிறது. உரையில் வைணவ கருத்துகள் தெரிகின்றன. சுருக்க குறிப்பு. முந்தைய உரையாசிரியர்களுடன். இளம்பூரணர் அல்லது நச்சினார்க்கினியர் தொல்காப்பிய உரைகள் ஆழமானவை. பரிமேலழகர் திருக்குறள் உரை உச்சம் தொல்காப்பியத்தை தழுவி விளக்கம். பரிமேலழகர் உரை தமிழ் உரைநடையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. பரிமேலழகர் உரை திருக்குறள் படிப்பவர்களுக்கு அடிப்படை. தமிழ் இலக்கிய ஆய்வில் மிக முக்கிய ஆதாரம். தமிழ் விக்கி மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகம் போன்ற இடங்களில் முழு உரை கிடைக்கும். குறிப்பிட்ட